இந்த பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா ஒன் டே மேட்ச் அப்போ முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால தொடர்ந்து போலிங் போட முடியாமல் போச்சு. அதனால அவரை நடக்கக்கூட முடியாமல் நின்று இருந்தாரு. ஸோ அவரை என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெச்சரில் அவரை படுக்க வச்சு கூப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்த முஸ்தபிசுர் ரஹ்மானை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவே ஒரியானாங்கன்னு தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி கான்வே இல்லை, பத்திரனாவும் இல்லை, இப்போ மூணாவதாக முஸ்தபிசுரும் இல்லைன்னா டீம் ரொம்பவே வீக்கானது மாரி தெரியும். அதே போல் பத்திரனாவே டெத் போலிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாரோ, அதே மாதிரி முஸ்தபிசுரும் டெத் போலிங்கில் தொடக்க பால்லாம் போட்டு ஸ்லோ பாலர், யாக்கர், ஒயிட் யாக்கர்லாம் போடுறதுல கொஞ்சம் கில்லாடினே சொல்லலாம். ஸோ அவரும் இல்லைன்னா டீமோட போலிங் அட்டாக் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக ஒரு 3 மணிக்கு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவுக்கு கிளம்பிட்டதாகவும் சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ண போகிறதாகவும் ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது இது இவரோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் தான். உள்ளே போய் செக் பண்ண பார்த்தா அது முஸ்தபிசுரோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் தான். ஒரே குஷி தான் போங்க, அவர் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு வராருங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதே போல் நீங்களும் இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். 3 மணி போல் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே மனுஷன் சென்னையை ரீச் ஆகிட்டாரு, சிஎஸ்கே கேம்ப்லேயே ரீச் ஆகிட்டாரு. அதை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவரை ரிசீவ் பண்ணி அவரை வெல்கம் பண்ணத ஃபோட்டோவை எடுத்து சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போட்டு அதை அவரை வெல்கமும் பண்ணியிருந்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் நேற்று வரைக்கும் ஸ்பெகுலேஷனாக ஓடிக்கிட்டு இருந்த முஸ்தபிசுர் ரஹ்மானோட இன்ஜுரி அப்டேட்டை நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது தான். அவர் டீமில் இப்போ அவைலபிளாக இருக்காரு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காரு, எத்தனாவது மேட்ச்லேருந்து அவர் விளையாடுவாருன்றது நமக்கு தெரியாது. நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் அப்டேட் எப்படி இருக்குது, கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.